ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 எல்இடி ஆன், 4 எல்இடி ஆன், இதுக்கான கோடிங் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நம்ம போடலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்பிலாப் எக்ஸ்ஐடி வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓகே, இப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இல்லைனா மறுபடியும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், ஓகே, ஒரு எல்இடி பிளிங்க் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணேன், ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதே ஃபைல் வந்து நான் எடிட் பண்ணல. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தா 8 எல்இடி ஆன் அப்படிங்கிற போடுறதுல தான் என்ன பண்ணோம், ஒரு 4 எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் நம்ம எடிட் பண்ணோம். ஆனால் ஒரு பிளிங்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண தேவை, நான் வந்து அதே ஃபைலை எடிட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து பேக்கப் கோடு வந்து கிடைக்காது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே வந்து பேக் வச்சிடறேன். இப்போ மைக்ரோசிப் எம்பாய்டர் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், PIC 16F877A மணியாக மைக்ரோண்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு XC8 அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபைல் நேம் வந்து என்ன, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்இடி பிளிங்க். ஓகே, LED_blink. இப்போ எல்இடி பிளிங்க்னு கொடுத்து இங்கே எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே ஃபினிஷ் கொடுத்தாரேன். ஓகே, ஃபினிஷ் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், அந்த எல்இடி பிளிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து மெயின் ப்ராஜெக்ட் ஆகும். அதர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், சப் ப்ராஜெக்டாகவும் நமக்கு வந்து மாறி இருக்கும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் வந்து ஆட் ஆகிருக்காது. ஓகே, இப்போ அந்த சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு போயிட்டு main.c அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா main.c-க்கானது வரும். அப்போ அதில் எக்ஸ்டென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மாலில் main.c அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். main.c அப்படின்னு கொடுத்து எக்ஸ்டென்ஸ் வந்து C:, வந்து மாறிக்கும். இப்போ ஃபினிஷ். ஓகே, இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஃபைல் வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து உங்களுக்கு டிலே வந்து யூஸ் பண்ணணும். அப்போ டிலே யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக வந்து ஒரு வைல் ஆஃப் அப்படிங்கிற டிலே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓன் டிலே யூஸ் பண்ணோம்னா அது இந்த அக்யூரேட்டாக இருக்காது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ டிஃபைன் டிலே வந்து இங்கே இருக்கலாம். அந்த ஃப்ரீ டிஃபைன் டிலே வந்து யூஸ் பண்ணலாமா, இப்போ ஆஸ் இன்க்ளூட், நாட் ஆஸ் இன்க்ளூட், ஆஸ் டிஃபைன் அண்டர்ஸ்கோர் கிறிஸ்டல் அண்டர்ஸ்கோர் FREQ. நான் எவ்வளோ கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுறேன், 4 MHz. ஓகே, அப்போது 4 × 10⁶ வரும். அதான் என்ன பண்ணலாம், 60 வந்து ஆட் பண்ணுறேன். 3 4 5 6. ஓகே, 60 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரிட்டன் இந்த இடத்துல வந்துட்டு ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் எந்த எல்இடியை வந்து ஆன் பண்ணணுமோ அந்த எல்இடியை மட்டும் ஆன் பண்ண போகிறேன். அப்போ ட்ரெஸ் B = 0x0. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு MSB பிட் LSB பிட் அப்படி தான் எழுதணும். இப்போ எனக்கு வந்து RB7 வந்து இன்புட்டாக வேணும். ஓகே, பின் நம்பர் RB7 வந்து எனக்கு என்ன ஆகணும், அவுட்புட்டாக வேணும். RB7 வந்து என்ன ஆகணும், அவுட்புட்டாக வேணும். அப்போ RB7 வந்து அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா அந்த வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, RB7 வந்து அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா 80ன்னு வரும். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ RB7 அப்படின்னா இந்த MSB பிட்டு தான் 1 ஆகும். இப்போ அந்த பிட்டு மட்டும்தான் 1 வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த பார்த்தீங்கன்னா அது இந்த பிட்டை மட்டும் 1 வச்சுட்டு மற்ற எல்லா பிட்டுமே என்ன பண்ணுங்க, 0 பண்ணுங்கள். இப்போ 1 பண்ணிங்கன்னா இந்த பிட்டுக்கு மட்டும் தான் 8ன்னு வேல்யூ இருக்குது, மற்ற எல்லா பிட்டுமே 0 ஆயிடும். ஓகே, இப்போ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல 80 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணேன். ஓகே, அடுத்து போர்ட் B = இப்போ நான் பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு தான். ஓகே, ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண தேவை, இன்புட் செட் பண்ண கிடையாது, அவுட்புட் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அப்போ இன்சியலாக எனக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், நான் எப்போ வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணி உள்ள ப்ரோக்ராமுக்குள்ளே வருதோ அப்போ தான் வந்து எனக்கு என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆன் ஆகணும். அப்போ அப்போதைக்கு நான் எந்த பின்னு நம்ம சொன்னால் போதும்ல. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண தேவை, எந்த பின்னையுமே நம்ம சொல்லணும்னு அவசியம்னா அப்போ வைல் ஆஃப் அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து கண்டிஷன் வந்து கரெக்டாக வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ வைல் ஆஃப் 1 என்டர் ஓப்பன் கேலிப்ரேஷன்ஸ் RB7. ஓகே, RB7 ஏன்னா நான் சிங்கிள் ரிஜிஸ்டர் தானே அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண தேவை, நான் எல்லா ரிஜிஸ்டரும் வந்து நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. RB7 = 1. ஓகே, எண்ட் ஆஃப் லைன் எல்லாம் செமிகோலன் கொடுத்துங்க. எல்லா ப்ரோக்ராம் C ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் லைன்லாம் செமிகோலன் $_delay. ஓகே, $_delay_ms. ஓகே, நான் வந்து மில்லி செகண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. இதில் வந்து ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ் இல்லைனா 1 செகண்ட்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் என்னது 1 மில்லி செகண்ட்.
நான் என்ன பண்ணேன், ஒரு 500 மில்லி செகண்ட் வந்து தரேன். ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அப்போ RB7 = 0 அப்படின்னு வரேன். ஏன்னா எல்இடி ஆன் ஆகுது, அடுத்து என்ன ஆகணும், ஆஃப் ஆகணும்ல. இப்போ ஆஃப் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, RB7 = 0. அடுத்து __ delay _MS. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் ப்ராக்கெட் காலிபரேஷன்ஸ் போட்டு செமிகோலனில் 500. ஓகே, இங்கே இருக்க இப்போ நான் போடுற டிலே எல்லாமே அக்யூரேட் டிலேயாக இருக்கும். இதுக்கு இல்லாமல் இன்னொரு டிலே இருக்குது, அந்த டிலே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும், RB7 வந்து 1 இருக்கும். 1 இருக்கப்போ என்ன ஆகும், இந்த லேடி வந்து ஆன் ஆகும். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு RB7 என்ன ஆகும், 0 ஆகிடும். 0 ஆகிட்டு 500 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அடுத்த லூப் எங்கேயோ தான் போகும், மேலே தான் போகும். அப்போது 1 ஆகிட்டு ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அடுத்து 0 ஆகிட்டு ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். இது இப்படியே தான் என்ன ஆகும், அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தாரேன். இப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட்னா என்ன, எனக்கு வந்து எக்ஸ்பைல் வந்து ஜாயின்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோடிங் வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பைல் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஹெக்ஸ் அப்படின்னு வந்து இங்கே அப்டேட் ஆயிடுச்சா. இப்போ இதுக்கான ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் நம்ம பார்ப்போமா. இப்போ PRO நான் சர்ச் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோட்டீஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு ஓப்பன் ஆகுது. இந்த ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர் வந்து வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ரோட்டீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிடுறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த லொக்கேஷன் வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேபில் PIC16F877 ப்ரோக்ராமில் LED பிளிங்க்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தாரேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், LED பிளிங்க்னு மட்டும் நேம் மாற்றிக்கிறேன், LED_blink. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபினிஷ் அப்படிங்கிறத நான் கொடுத்தாரேன். ஃபினிஷ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சர்க்யூட் டயக்ராம் ஓப்பன் ஆகுது. இது வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு சில தேவையில்லை, அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட். ஓகே, கேன்சல், ரைட் கிளிக், டெலீட். ஓகேவா, இப்போ ஓகே கொடுத்துறேன். பட்டனையும் என்ன பண்ண, ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். LED எல்லாம் மட்டும் நமக்கு இருந்துட்டு போகுது. அடுத்து என்ன பண்ணலாம், அந்த பிக் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ் இந்த இடத்துல என்ன, பிக் டிவைசஸ் இல்லைன்னா காம்பனன்ட்ஸ் ஐக்கான்னு சொல்லுவாங்க. தான் இந்த காம்பனன்ட் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பிக் டிவைசஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காமன் சர்ச் ஐக்கான் வரும். இல்லை PIC16F877A அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஐசி வரும். அந்த ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இங்கே வந்துடலாம். இப்போ PIC16F877A அதில் நம்ம என்ன பண்ணோம், RB7 அப்படிங்கிற LED வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ LED எல்லாம் வந்து என்ன பண்ணலாம், RB7 வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணணும்னா அப்போ டெர்மினல் மோட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஐக்கான். டெர்மினல் மோட்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரவுண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுற எவ்வளவு 4 MHz. இப்போ 4ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணால் LED பிளிங்கிங் ஃபோல்டருக்குள்ள இருக்குது. இப்போ நான் பேக் வந்துட்டு டிஸ்ட்டு டிஃபால்ட்டு ப்ரொடெக்ஷன் ஹெக்ஸ் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து LED பிளிங்க் ஆகுதான்னு பார்ப்போமா. எவ்ரி 500 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்க LED வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக போட்ட Arduino ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து யாருக்காவது ப்ராஜெக்ட்ஸ் வேணும், இல்லை PIC16F877A STM கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து யாருக்காவது ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோடிங் வேணும் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய பிளாக் டயக்ராம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கோடிங்க்கான அமௌண்ட் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கோடிங்க்கான உங்களுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான கைடன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் சப்போர்ட் பண்ண முடியாத ப்ராஜெக்ட் வந்து நான் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.